பிரைஸ் த லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ன போட்டிருக்குன்னா, அவர் மரித்தோர்லேருந்து எழுந்திருக்க வேண்டும், இயேசுவானவர் மரித்தோர்லேருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவங்க சீஷர்கள் அறியாமல் இருக்காங்க. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை அவங்க மறந்தவர்களாக இருக்கிறாங்க. என்ன காரியம்னா, அவங்க விட்டு அவங்க தங்களுடைய இடத்துக்கு ரிட்டன் திரும்பி போகிறாங்க. சரிங்களா, திரும்பி போகிறவங்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீமோன் பேதுரு கல்லறைக்கு அந்த மகனே மரியாள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு. முத பார்க்கும்போது அவர்கிட்ட தான் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, மற்ற சீசரை பார்க்கலும் பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன், இப்போ ஏதோ ஒரு சீசன், யோவானா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவன் முந்தி கல்யாணத்தில் அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறது கண்டான். ஆனால் அவன் உள்ளே போக பயந்து போய் நிற்கிறான். அப்போ சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு பின்னால் என்ன பண்ணுறாரு, கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் எல்லாம் சுருட்டி வைக்கிறத பார்த்து முந்தி கல்யாணத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது அவங்க கூட சேர்ந்து துணைக்கு ஒரு ஆள் இருக்க போய் அவர் உள்ளே போய் பார்த்து விசுவாசிக்கிறாங்க. அப்போ நம்ம காண்கிறதுனால நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தோமா என்ன சொல்வார்னா, நான் உங்கள் காயத்தில் நான் விடணும், உங்கள் விழாவில் நான் போட்டால் தான் நான் விசுவாசிப்பேன் அன்னுங்களாம் பேசுவார். கையை நான் போட்டால் மட்டும்தான் விசுவாசிப்பேன்னு சொல்லுவார் தோமா. அப்போது நம்ம அவிவிசுவாசியாக இருக்கிறோமா அல்லது விசுவாசியாக இருக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு காரியத்தை நமக்கு ஆணிகள், அவன் தோமா என்ன சொல்கிறாருன்னா, ஆணிகள் உண்டான காயத்தில் விரலை நான் விடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒரு காரியம் அதை கண்ணால் பார்த்தும் நான் நம்ப மாட்டேன், அதில் நான் நுழைச்சி பார்த்தா தான் நம்புவேன். நம்ம இருக்கோமா? அதை அப்படி விசுவாசிப்போன்னு சொல்கிறோமா? நம்ம எப்படி இருக்கோன்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அற்ப விசுவாசியாக இருக்கிறோமா? சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கோம்? சந்தேகமே நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதா இருக்குது. அதனால நம்ம எந்த ஒரு காரியத்தில் நம்ம சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகம் படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் கண்டதுனால விசுவாசித்தாய். அப்போ நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்ம பார்த்து நம்ம விசுவாசிக்கிறத விட பார்க்காம விசுவாசிக்கிற நம்ம தான் பாக்கியான்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றையும் நான் பார்த்தாலும் நம்ப மாட்டேன், அதில் நாங்கள் உள்ளே விட்டு விரலை விட்டு தொமாவை போல் நான் விட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இருக்கீங்களா? அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்க்காம இருந்து விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் சொல்கிறார். அப்போ நம்ம பாக்கியவான்களாக நான் மாறணும்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நம்ம விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும்னு ஆண்டவர் கட்சி தருகிறார். நம்ம பார்த்ததுனால விசுவாசிக்காமல் பார்க்காம நம்ம விசுவாசிக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி கட்சி தருகிறார். அப்போ அநேக அற்புதங்களை ஆண்டவர் அந்த நேரத்தில் செய்கிறவராக இருக்கிறார். சரிங்களா, ஏசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நம்ம விசுவாசிக்கிறதுக்காகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்தியஜீவன் நம்ம அடையணும்னு சொல்லி தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31 வசனம் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அதாவது நம்ம கண்டதுனால் விசுவாசிக்கிறவர்களாக இல்லாமல் காணாதிருந்து நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருந்து நம்ம பாக்கியவன்களாய் மாற வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையை நம்ம அறிந்து நம்மளுடைய கண்கள் குருட்டாட்டம் பிடிக்காமல் நம்ம அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். எனவே நம்ம காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவன்களாக நாம் இருப்போம். ஆமென்.